ஹalleluya. தர்மியான செவ்வாய்க்கிழமை சாயங்கால வழிக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதிக்கும்படியாக, தொடக்கத்தில் முடிவு பறித்த பரிசுத்தாவியான தாமே நம்மை வழிநடத்தும்படியாக, இந்த பைபிள் ஸ்டடி முழுவதுமாக தேவன் நம்மோடு இடைவிடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக கனியோடு நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வழிக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி தேவன் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முடிவு வருந்தவரை மகிமன் பிரசனம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைவிடுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இந்த காலத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாட்டை பாடுவோம். இயேசுவா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயர்த்ததில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயர்த்ததில்லை, மகிமை மாறவில்லை. இயேசுவா நாமத்தில் அற்புதங்கள், இயேசுவா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயர்த்ததல் மகிமை மாறவில்லை. 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 அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையிலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நாம் மேம்படுவதாக. நாம் ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடியில் இந்த வேதாம தியானத்திலே செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளை வேதாம தியானத்தில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு சபைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்தில் பிலதெல்பியா சபையை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு சில வசனங்கள் நாம் தியானித்தோம். 7, 8 3ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7, 8வது வசனத்தில் பாதி வரைக்கும் நாம் தியானித்தோம். பிலதெல்பியா சபையிலே இந்த நாளிலே நாம் எங்கே விட்டோமோ அங்கே இருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த பிலதெல்பியா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் திருப்பி 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும்
திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தை நாம் தியானித்தோம், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது, கீ அவர் கையில் இருக்கிறது. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் திறக்கிற தேவன் என்பதை குறித்து நாம் சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம். 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை குறித்து நமக்கு தெரியும், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இந்த காரியத்தை கடைசி நேரத்தில் போன வாரத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் அப்படிங்கிறதை குறித்து சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தேவன் நம்மோடு இடைப்பட்டா, ஆமே, தேவன் நம்மோடு பேசினார். அப்ப மறுதலிக்கிறது அப்படிங்கிறது குறித்து நாம் தியானித்தோம். மறுதலிக்கிறது அப்படின்னா பேதுரு ஆண்டவரை எப்படியாக மறுதலித்தான், யூதாஸ் எப்படியாக ஆண்டவரை மறுதலித்தான், அதுதான் மறுதலிப்பு அப்படின்னு இல்லை. நாம் செய்கிற சின்ன சின்ன காரியம் கூட, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம் கூட அது மறுதலிக்கிறதாக, தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறதாக இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் உங்ககிட்ட நான் விளக்கி சொன்னேன். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, இந்த ஸ்டடியை நான் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இன்னும் அதிக காரியங்களை என்னோடு பேசினார், உணர்த்தினார். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிறன்னா நாம் எந்த காரியத்திலையும் எவைகளில எல்லாம் நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம், எவைகள் எல்லாவற்றிலையும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் உலக பிரகாரமான காரியத்திற்கு நாம் ஈடுபடுகிறோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை, நடைமுறையில் இருக்கிற காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் என் இருதயத்தில் உணர்த்தினார். ஆமே. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே அநேகர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நான் சொல்ல போகிற காரியங்களில் அவங்க அநேக காரியங்களில் மறைமுகமாகும். சிலர்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது, சிலர்லாம் கொஞ்சம் வெளியரங்கமாகவும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி செயல்படுறாங்க. சிலர்லாம் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தெரிந்துமே அவர்கள் அதை பற்றி உணர்வு இல்லாமல், கவலை இல்லாமல், அவர்கள் பாட்டுக்கு அந்த உலகத்தின் காரியங்களையும் பாரம்பரிய காரியங்களையும் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வும் வருவதில்லை, யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலையும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை பற்றின பயமும் அவர்களுக்கு இல்லை. அதனால அவங்க துணிஞ்சு செயல்படுறாங்க. அப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மறைமுகமாக யாருக்கும் தெரியாதபடிக்கு நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி, சிலர் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த அவங்களுடைய குடும்பத்திற்கு, குடும்பம்னு சொல்லுகிறது ஒரு பெரிய சர்க்கிள், ரிலேஷன்ஸ், அந்த அவர்களுக்கு தெரியாமல் கூட நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் 4 பேர் மாத்திரம் போதும் தெரியட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவர்களும் அநேகர் உண்டு. இப்போ வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்று அங்கே பிலதெல்பியால சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நாம் சென்ற வாரத்தில் தியானித்தோம், நீ மனுஷருக்கு முன்பதாக என்னுடைய நாமத்தை மறுதலித்தால் நான் என் பிதாவுக்கு முன்பதாக உன்னை மறுதலிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிச்சு. அந்த வார்த்தையை நம்ம போன வாரத்தில் நம்ம அந்த வார்த்தையை தியானித்தோம், படித்தோம். அப்போ மறுதலிக்கிறது அப்படிங்கிறது பெரிய காரியத்தை செய்தால் மட்டுமே மறுதலிப்பு அப்படிங்கிறது இல்லை. நாம் செய்கிற சின்ன சின்ன காரியம் கூட தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களே அநேகர் பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்த வேண்டும் என்றால் திருமணத்தை இந்த டைமில் தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஏன் அந்த டைம் வைக்கணும்னு சொன்னால் சிரிப்பாங்க. நிறைய பேர் எங்கிட்டயே கேட்டால் சிரிப்பாங்க, பல்ல காட்டுவாங்க. ஏன் சிரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தான் அப்போ புரிஞ்சிடும். அது அவங்க நல்ல நேரம் பார்த்து இந்த நேரத்தில் தான் வைக்க வேண்டும், இதுதான் நல்ல நேரம்.
அப்படி பார்த்தா நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அநேக குடும்பம் வந்து பிச்சுட்டு டைவர்ஸில் போய் நிற்குது, பிச்சுட்டு போன குடும்பமும் அநேகம் இருக்குது. நல்ல நேரம்லாம் பார்த்து அந்த நேரம் இந்த நேரம் அப்படின்னு எல்லாம் பார்த்தும் கல்யாணம் பண்ணி வைத்து அநேக குடும்பங்கள் பிச்சுக்கிட்டு போயிருக்குது. அப்போ நல்ல நேரம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து செய்கிற காரியம்லாம் எதற்கு? வேதத்திற்கு புறம்பான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, எப்படி ஜாதகம் பார்க்குறேன் ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு, என்னடா பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாருன்னு. இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது சம்பவங்கள். இன்னும் நம்முடைய வட்டாரங்களில், கிறிஸ்தவ வட்டாரங்களில் இன்னும் இது ஜாதகம் பார்க்குறதும் பொருத்தம் பார்க்கறது, இது பொருத்தமாக இருக்குதா, கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பொருத்தம் சரியாக இருக்குதா, பொருத்தம் சரியா இருக்கா, ராசி இந்த ராசியா அந்த ராசியா, இதெல்லாம் ஒத்து போகுதா அது ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கிற ஒரு கும்பல் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைகள் சொல்லிட்டு எங்களுடைய குடும்பத்திற்குன்னு சில பாரம்பரிய காரியங்கள் இருக்கிறது, நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாருங்க தாலி கட்டுறதுல தாலி கட்டுறதை குறித்து பார்த்தா எங்கள் குடும்ப வழக்கில் வந்து இப்படிப்பட்ட தாலி தான் கட்டணும், இப்படிப்பட்ட தாலி தான் இது பண்ணும், அப்படிப்பட்ட தாலி தான் இது பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹார்டின் போட்ட தாலி, எப்படி ஹார்டின் அதில் தான் இருதயம் இருக்குல்ல அப்படின்னு. வேதத்தில் பார்க்கும் பொழுது இப்படிலாம் ஹார்டின் போட்ட தாலி, அந்த தாலி இந்த தாலி இதற்கெல்லாம் கட்டணும் அதுதான் கட்டணும் ஏதாவது. ஆனால் இதெல்லாம் பாரம்பரியமாக உருவாக்கி கொண்டவைகள். இன்றைக்கும் அநேகர் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான பாரம்பரியமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு அநேகர் கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய கழுத்துகளிலே தொங்குற காரியம் உலக பிரகாரமான காரியம்தான். உங்களுக்கு தெரியுமா? அநேகர் இன்னும் உலக பிரகாரமான அந்த தாலியை போட்டுக்கிட்டு அது இதை பண்ணி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவைகள் இன்னும் மாறவில்லை. முழுமையான ஒரு மாற்றம் இல்லை, முழுமையான ஒரு மாறுதல் இல்லை. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி, நாங்கள் சர்ச்சில் தான் இருந்தோம், அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க வந்து ஹிந்து சகோதரி, அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவங்களுக்குள்ளாக இருந்த வேறொரு ஆவி, அது திடீர்னு பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஊன்னு கத்திட்டு உருண்டு பிறண்டு அங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சிச்சு. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பொய் அல்ல, கதை அல்ல, என் கண்ணால் நான் பார்த்தது. நாங்கள் அந்த பேய்களை எல்லாம் நாங்கள் ஜெபித்து விரட்டினது. நான் சொல்கிறேன், இது கதை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எங்கள் ஊழியத்தில் நடந்த அனுபவங்களை சொல்கிறேன். அப்போ அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிருந்தாங்க. அப்போ எங்களுடைய சீனியர் பாஸ்டர், நாங்கள் அப்போ பைபிள் காலேஜ் படிச்சுருந்தோம், முதிர்ந்த ஒரு 70 வயது முதிர்ந்த ஒரு ஊழியர் அங்கே இருந்தார். அவருக்கு கீழே தான் நாங்கள் பைபிள் காலேஜில் இருந்தோம் ஒரு வருட காலங்கள், முதல் வருடம். அப்போ அவர் ஜெபம் பண்ணார், நாங்களும் சேர்ந்து ஜெபித்தோம். அவர் எங்களை ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு தேவன் உணர்த்தின காரியம், அந்த ஊழியக்காரருக்கு தேவன் உணர்த்தின காரியம். அப்போ அவர் என்ன பண்ணார், அம்மா உன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த தாலி இருக்குல்ல, அந்த தாலி எடுத்து அதில் ஏதோ இருக்குதுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா அந்த தாலியை எடுத்து காமிச்சா, அந்த தாலி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெரைட்டி இருக்குது, அதில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அப்போ அது ஏதோ ஓப்பன் டைப் மாதிரிலாம் ஸ்க்ரூ டைப் மாதிரிலாம் என்னென்னமோ இருந்தது. அப்போ அதை அவங்க என்னமோ பண்ணால் அதற்குள்ளாக சில மந்திரங்களை செய்து அது ஒரு கருப்பாக ஒரு சில காரியங்கள் மந்திரங்களை செய்து சில காரியங்களை செய்து அந்த சகோதரிக்கு தெரியாமல் அந்த தாலிக்குள்ளே வைத்து விட்டு அந்த தாலியை போட்டு விட்டுருக்குறாங்க. யார் போட்டால் தெரியுமா? அந்த சகோதரியுடைய கணவர் மாத்திரமே.
எதற்காக அதை அவர் செய்தார் என்றால், அந்த சகோதரிக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, அசட்ஸ். அந்த அசட்டை இவரு தன் பக்கமாக நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இந்த சகோதரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சொந்த மனைவிக்கே காரியங்களை செய்து எங்க கொண்டு வச்சிருக்கான், தாலிக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறான். அநேக காரியங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சிலெல்லாம் பாருங்களேன், இந்த உரண்டையா இருக்கும், அதுக்குள்ள தாயத்து என்னமோ சொல்லுவாங்க, உரண்டையா இருக்கும், அதுக்குள்ள என்னென்னமோ செஞ்சு மந்திரங்கள்லாம் செஞ்சு பேக் பண்ணி இதை கட்டுங்க அதை கட்டுங்கன்னு நிறைய முட்டாள் கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றி கொண்டு அதை செய்து கொண்டு காரியங்களே அறியாமல் அநேக காரியங்களே, இது தாங்க தேவனை மறுதலிக்கிற காரியம். தேவனை மறுதலிக்கிற காரியம், தேவனை மறுதலிக்கிற தாலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பழைய நாட்களிலே அந்த காலகட்டத்திலே பழைய ஹிஸ்டரி எடுத்து போய் பாருங்க. கூகுளில் போய் தாலியை பற்றி நீங்கள் போட்டு பாருங்க. அதில் தாலி யாருக்கு கட்டப்பட்டிருக்குதுன்னா, அந்த நாட்களிலே கோயில்களிலே சில பிள்ளைகளும் சில சகோதரிகளும் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். அப்போ அவங்க அவங்களுடைய இஷ்டப்படியாக யாரோட வேணாலும் அவங்க இருக்கலாம். அவர்கள் அந்த தாலியை கட்டி விட்டுருவாங்கன்னா, அது பாரம்பரியமாக அவங்களுடைய ஃபேமிலி பிள்ளைகள் அது இதுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும், விங் மாதிரி. இவங்க தான் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அந்த மஞ்சக்கயிறை கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு அநேகர் தெரியாமல் மஞ்சக்கயிறை எதுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே அநேக கிறிஸ்தவர்கள் மஞ்சக்கயிறை கட்டிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கட்டுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கிறது அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. பைபிள்ல எங்கேயாவது எடுத்து மஞ்சள் கயிறை கட்டு, சிகப்பு கயிறை கட்டு, வெள்ளை கயிறை கட்டு, அந்த கயிறை கட்டு, இந்த கயிறை கட்டு எங்கேயாவது போட்டிருக்குதான்னு பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பைபிளை படித்து நம் கையில் இருக்கிறது மிக தெளிவான வேதாகமம். அதனால தான் இப்ப டெக்னிக்கலி என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, நாங்க தான் மஞ்சள் கயிறு போறது இல்லைல்ல அப்படின்னு. இப்ப டெக்னிக்கலி மஞ்சள் கயிறு எல்லோ ரோப் சேஞ்ச் டு செயின், எல்லோ ரோப்பு சேஞ்ச் டு கோல்டன் செயின். அதாவது இப்போ நாங்கள் வசதியாக இருக்கிறோம், நாங்கள் யார் மஞ்சக்கயிறு போட்டிருந்தா அது வெறும் கயிறு, ஒன்றுமில்லாத மனிதர்கள் என்று சொல்லுவார்கள் என்று இப்போ அந்த எல்லோ ரோப் சேஞ்ச் இன்டு கோல்டன் செயின். இப்போ கோல்டன் செயினாக மாறிவிட்டது. இப்போ ஸ்டைல் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, கட்டுறதெல்லாம் கிடையாது, அப்படியே ஸ்வை அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. என்னத்தை போட்டாலும் தாலி தானே, என்னத்தை போட்டாலும். அதான் போன வாரமே நான் சொன்னேன், பெரிய தவறு செய்தாலும் தவறு தான், சின்ன தவறு செய்தாலும் தவறு தான். பெரிய பாவம் செய்தாலும் பாவம் தான், சின்ன பாவம் செய்தாலும் பாவம் தான். அது எதுவாக இருந்தாலும் அதுதான். அப்ப இந்த முறைமைகள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதத்தின் அடிப்படையில இல்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நான் சில ஸ்பிரிட்ஸை நான் ஜெபம் பண்ணி அதை ஓட்டியிருக்கிறேன். அப்போ அதில் ஒரு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஸ்பிரிட்டை ஒரு சகோதரி அட்டாக் பண்ணியிருந்துச்சு. இதுவும் நடந்த சம்பவம் தான். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது போட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுச்சு அந்த சகோதரியை. அப்போ அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கும் ஆண்டவர் உணர்த்தினது என்னன்னா, அந்த சகோதரிக்குள்ளாக சில அந்நிய காரியங்கள் இருக்கிறபடியினாலே, சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடியினால, இப்படிப்பட்ட சில அந்நிய பிசாசின் கிரியைகள், அந்த ஸ்பிரிட்ஸ் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்குங்கிறத ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார். அப்ப கரெக்டா அவங்களுடைய தாலியில பாத்தீங்கன்னா, இத்தனைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிற, திருவிருந்தெடுக்கிற ஒரு மக்கள். ஆனால் அவர்களுடைய கழுத்திலே தொங்குற அந்த தாலியை பார்த்தா அதிலே விக்கிரகங்கள் படம் போட்ட தாலிகளாக இருக்கிறது. இதை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைச்சு பாருங்க. நாம் அப்ப தேவனை மறுதலித்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ரொம்ப கடினமான விஷயமா இருக்கிறது. நம்முடைய வட்டாரத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக, இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அதை அறிந்து கொள்வதற்கான
புத்தி நமக்கு வர மாட்டேங்குது. நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் கடமைக்கு, நானும் ஆண்டுடைய பந்தியில் வந்து திருவிந்து எடுக்கிறேன், எல்லாம் போகிறேன், நானும் வாழ்கிறேன், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கிரியைகளிலே ஒன்றும் இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. தேவன் நிறைய காரியங்களை எனக்கு உணர்த்தினா. அப்போ இதெல்லாம் இந்த சில பாரம்பரிய முறைகள். சிலர் பாருங்க 4 நட்சத்திரம்லாம் பார்த்து 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்க. இது இந்த நாள், அது அந்த நாள், இது இப்படிப்பட்ட நாள், அந்த அப்படிப்பட்ட நாள், இது வந்து செத்தவங்களுக்கு வந்து இதை கொண்டு போய் வை, செத்தவங்களுக்கு விளக்கு. நம்ம ஆளுங்க எப்படி சொல்லுவோம், டெக்னிக்கலி என்னென்னா, நாங்கள் சின்ன ஃபோட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், வெறும் ஒரு கேண்டில் மட்டும் வச்சுக்குவோம். என்னதுங்க, அவன் விளக்கு வைக்கிறான், நீ கேண்டில் வைக்கிற, ரெண்டும் ஒன்று தானே. என்னையா அது, கேண்டில் வச்சுட்டா கேண்டில் பரிசுத்தமா? அது எரிகிறது தான். விளக்கு வச்சாலும் அது ஒன்று தான், கேண்டில் வச்சாலும் ஒன்று தான். நம்மளும் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி நம்மளுங்க செத்தவர்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து அந்த செத்த நாளில், நினைவு நாளில் போய் ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு அப்பா செத்துப்பட்டி, அம்மா செத்துப்பட்டின்னு கேண்டிலை வச்சா அதுதான். வேதத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? செத்தவர்களுக்கு முன்பதாக செத்தவர்கள் போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கவும், அவர்களுக்கு முன்பதாக நினைவு நாளிலே நீங்கள் விளக்குகளையும் உங்கள் கேண்டில்களையும் கொளுத்து வைத்துவிட்டு அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகள் என்று எங்கேயாவது போட்டு, செத்து போனவன் அந்த ஆவி நல்ல ஆவியாக இருந்துதான் ஆண்டவரோட போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான் சில காரியங்களை நம்மால் விட்டு கொடுக்க முடியாமல் நம்ம இதிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? திருமண காரியத்தை குறித்து பேசினேன். திருமண காரியத்தில் அதுதான், பொருத்தம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, கட்டம் சரியில்லை. எப்படிங்க கட்டம் சரியில்லை, இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குது, பொருத்தம் 7 பொருத்தம் இல்லை, 12 பொருத்தம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, புரியவும் இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லை. நமக்கு தான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல. அது என்னென்னமோ சொன்னாங்க, பொருத்தம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சில கும்பல்லாம் இருக்குதுங்க. சில கும்பல் என்ன தெரியுமா, ஐயோ கண்ணு பட்டுருச்சு, இன்னைக்கு கண்ணு பட்டுருச்சு. என்னது கண்ணு பட்டுருச்சான்? ஆமா, யாரு கண்ணு யார் மேல பட்டுச்சு? கண்ணு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சுத்தி போடுறது, கொளுத்தி விடுறது. இந்த ஃபங்க்ஷன்லாம் பாருங்களேன், கூத்தா இருக்கும். இந்த திருமணம் முடிச்சுட்டு வரும் பொழுது கிறிஸ்தவனா தான் இருப்பான். போய் அதை சுத்துறேன், இதை சுத்துறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, எல்லாம் முட்டாப்பலிலாவே வாழ்றாங்கயா. இருக்காங்க. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியுது. சிலர்கிட்ட போய் ஐயா இதை எதுக்கியா செய்றீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன் அப்படிமா. யாரு? நம்மளுக்கு தான். எல்லாம் செய்யறோம், நானும் செய்யறேன். யாரு? கிறிஸ்தவர்கள். ஐயா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படின்னா, எனக்கு தெரியாது. அவங்க செய்யறாங்க, நானும் செய்யறேன். எப்படி? அவன் கிணத்துல குதிக்கிறான், நானும் குதிக்கிறேன். அவன் நரகத்துக்கு போறான், நானும் நரகத்துக்கு போறேன். எப்படி நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குது. அவன் செய்யறான், நானும் செய்யறேன். எதுக்கு செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இதனுடைய நோக்கம் என்ன? பைபிள் வேத வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்ல வேதத்துக்கு புறமான காரியத்தை நாம் செயல்படுகிறோமா? இதெல்லாம் அவன் கவனிக்கிறதே இல்லைங்க, பார்க்கறதே இல்லை. பார்க்காம அவர்கள் செய்கிறார்கள், நான் செய்கிறேன், அவர்கள் செய்கிறார்கள், நான். இப்ப அவன் செய்யறான்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சா அது நலமானதா இருக்குமா? நினைச்சு பாருங்க. தேவன் ஏன் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார்? ஏன் தேவன் நம்மை வேறு பிரித்தார் தெரியுதா உங்களுக்கு? தேவன் எதற்காக நம்மை பிரித்து எடுத்தார் என்றால், உலக காரியத்திற்கு ஒத்துவேஷம் தரிக்கக்கூடாது, அதெல்லாம் வேதத்துல இல்லை. நம்ம பரிசுத்தமான தேவனை நாம் தொழுது கொண்டு தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வேறு பிடித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கும் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? சிலர் பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்கள், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து பார்க்கும் பொழுது அந்நிய காரியங்களுக்கு சிலர் தெரிந்தும் செய்கிறார்கள், சிலர் தெரியாமையும் செய்கிறார்கள், சிலர் குடும்பத்தின் நிமித்தமாகவும் செயல்படுகிறார்கள்.
முக்கியமா சொல்ல போனா குடும்பத்தின் நிமித்தமாக பின்மாற்றத்திலே ஓடுகிறதற்காக ஓடுகிற ஒரு கும்பல், ஒரு கூட்ட ஜனங்கள். இங்கிட்ட வந்துக்குவாங்க, அங்கிட்ட வந்துக்குவாங்க. நான் என் பிள்ளைய அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதனால என்ன பண்றது, நான் பிள்ளைக்காக நான் அந்த பக்கம் போய் தானே ஆகணும். எப்படிங்க என்ன பண்றது, குடும்பம் இல்லைன்னா பிரிஞ்சிரும்ல, அப்புறம் என் பிள்ளைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம சிலர்லாம் பாருங்க, தேவனை தூஷித்து விட்டு அந்நிய காரியங்களுக்கு நேராக ஓடின மனிதர்களும் உண்டு. சில சில மனிதர்கள் பாருங்க, தேவனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் சபைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்த மனிதர்கள் தேவனை தூஷித்து விட்டு விட்டு யோபுடைய மனைவி சொன்னது போல தேவனை தூஷித்து நீ எழுந்து வா அப்படின்னு அந்த அம்மா. ஆனா அவர் நீ சொல்றதெல்லாம் என்ன செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கான வைராக்கியம் நின்றார். ஆனால் அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் சூழ்நிலை நிமித்தமாகவும் குடும்பத்தின் நிமித்தமாகவும் இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவனை தூஷித்து விட்டு, வசனம் சொல்லி என் நாமத்தை நீ மறுதலியாமல். ஆனால் அநேக நேரங்களில் தேவனுடைய நாமத்தை நாம் மறுதலித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவனை மறுதலித்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனை விட்டு உலக காரியத்திற்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கவனிச்சு பாருங்களேன். யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் லாபான் வீட்டுக்கு போனான், மாமா வீட்டுக்கு போனான், கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது சொல்லாம தான் ஒடியாந்தான். ஏன்னா சொன்னா அவன் மாமா விடமாட்டேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணனால ஒடியாந்தான். அப்போ மாமாவுக்கு தெரிஞ்சு அவன் பாதி வழியில துரத்திட்டு வரும் பொழுது டென்ட் போட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய யாக்கோபுடைய மனைவி கன்சீவா இருக்குது. அந்த அம்மா கன்சீவா இருக்கனால கூடாரத்துக்குள்ள அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்குது. கூடாரத்துக்குள்ள ஒரு குதிரையுடைய ஏதோ அங்கே போட்டிருக்கோம், ஏதோ அந்த ஒரு இதை போட்டு கமுத்தி அதுக்கு மேலே அந்த அம்மா உட்காந்துருக்கும். இவன் என்ன பண்ணுறான், லாபான் யாக்கோபிட்ட ஒரே சண்டை. நீ சொல்லாம என்னுடைய பிள்ளைகளை நான் கட்டி தழுவி முத்தம் கொடுக்காமல் அனுப்பிவிட்டேன், சமாதானமாக அனுப்ப முடியாமல் போயிடுச்சு, நீ இப்படி பண்ணது என்ன ஏதுன்னு பயங்கரமாக சண்டை போடுறான். அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு ரீசன் வேணும்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு கடைசியில் யாக்கோபிட்ட சொல்கிறான், சரி நீ செஞ்சதெல்லாம் இங்கே ஓகே, ஆனால் என்னுடைய தெய்வங்களை, அந்நிய தெய்வங்களை நீ திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு யாக்கோபிட்ட சொல்கிறான். யாக்கோபுக்கு பயங்கர கோபம். ஏய், உன்னுடைய தெய்வத்தை நான் எதுக்கு திருட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு, நீ எங்க வேணாலும் போய் தேடு, இந்த டென்ட்டுக்குள்ள எங்க வேணாலும் போய் தேடு, என்ன வேணாலும் பண்ணு, உன்னுடைய தெய்வம் இங்கே இருந்தால் நீ எல்லாத்துபடியும் என்னை இது பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் யாக்கோபு பயங்கர பகிரங்கமா சொல்லிடுவான். ஆனால் அவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும் பொழுது அந்நிய தெய்வங்களை யாக்கோபுக்கு தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட இருக்கிறத தூக்கிட்டு திருடிட்டு அவன் வச்சுட்டு அவங்க அப்பா வரும் பொழுது அதை அடியில போட்டுட்டு உட்காந்து மேலே ஏறி உட்காந்துருப்பா. சாரி, தப்பா சொல்லிட்டேன், அவ கன்சீவா இல்லை, அவ கன்சீவா கிடையாது. ஸ்திரீகளுக்குள் உண்டான வழிபாடு, அதாவது பெண்களுக்கு வர வேண்டிய அந்த சில காலங்கள் சூழ்நிலை நிமித்தமாக அந்த அம்மா அங்கே அது மேலே உட்காந்துருக்கும். அப்போ இவன் எல்லாம் தேடி பார்க்குறான். தேடி பார்த்துட்டு தடவுறான், கூடாரம் ஃபுல்லு டென்ட் ஃபுல்லாக தடவுறான். தடவி பார்க்கும் பொழுது அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நான் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் உட்காந்துருக்கிறேன், எந்திரிக்கிட்டுமா வேணுமா அப்படின்னா அவங்க அப்பா இல்லை வேணாம் அப்படின்ட்டு போயிடுவான். இந்த சம்பவத்தை நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, இவளுக்கு தெரியும் யாக்கோபுனுடைய தெய்வம் யாரு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சும் ஏன் இதை தூக்கிட்டு வந்தா அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். தெரிஞ்சு எதுக்கு அந்நிய விக்கிரக காரியங்களை இவ தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய தகப்பன்மார் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை பேசாம இங்கிருந்து இதை தூக்கி ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா இனி அவனுக்கு அங்க அது இருக்காதுன்னு சொல்லி இல்லாம போயிடும். அப்ப அவன் இதுல இருந்து விலகிடுவான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவ திருடிட்டு வந்தாளா, அவ எடுத்துட்டு ஒளிச்சு வச்சாளா, இதை எங்கேயா டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு தூக்கிட்டு வந்தாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவ அங்கிருந்து தூக்கிட்டு இதை யாருக்கும் தெரியாமல், யாக்கோபுக்கு தெரியாமல், அவங்க அப்பாவுக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டா. அப்ப இவன் கடந்து போயிடறான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சில காரியங்கள் விக்கிரங்களுக்கு விலக வேண்டும் என்றால் விலகிதான் ஆக வேண்டும், விலகிதான் ஆகணும். ஏன்னா வேதத்திற்கு புறமான காரியத்தை நாம் செய்கிறது எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறதாக அர்த்தம்.
இல்லையா? சிலர் பாருங்க, சிலர் வாயை திறந்தாங்கன்னா சும்மா கெட்ட வார்த்தை பயங்கரமா வரும். எப்படிங்க? கெட்ட வார்த்தைகள் எல்லா லாங்குவேஜும் வரும், எல்லா லாங்குவேஜோடைய வேர்ட்ஸும் வரும் அவங்க வாயிலிருந்து. ஆனால் அதே மனிதர்கள் தேவனுடைய சபைக்கு வந்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்து ஈவன் தேவனுடைய பந்தியிலேயும் எடுத்து பானம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதே வாய்தான் வெளியில போய் குடும்பத்தை தூஷணமாக பேசுகிறது, குடும்பத்தை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது, சகோதரியை சகோதரனை ரிலேஷன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு திட்டிவிட்டு எப்படியா வந்து திரும்பி திருவிருந்துல கை வைக்க முடியும்? தேவனுடைய நாமத்தை எல்லா ஜனங்கள் முன்பதாகவும் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு சபைக்கு போகிற மக்கள் என்று பெயர் பெற்றுக்கொண்டும் எல்லா மனிதர்கள் முன்பதாக கெட்ட கெட்ட வார்த்தையில இன்னொரு குடும்ப, அதாவது இன்னொரு நம்முடைய சொந்த குடும்பத்தையே கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டிக் கொண்டு இல்ல மற்ற குடும்பத்தை திட்டிவிட்டு அந்த ஜனங்கள் முன்பதாக தேவனை தூஷித்து தேவனுடைய நாமத்தை மறுதலித்து தூஷித்து விட்டுவிட்டு திரும்பவும் ஆஹா ஓஹோ அல்லேலூயா தேவனுடைய நாமம் மகிமை அப்படி வந்து எப்படியா ஆண்டுடைய பந்தியில கலந்து கொள்ள முடியும்? ஆனால் அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, மறுதலிக்கிறதுனா வந்து எல்லாமே அடங்கிருது. பேதுரு செய்ததுதான் மறுதலிப்பு அல்ல, யூதாஸ் காரியத்தை செய்ததுதான் மறுதலிப்பு அல்ல. தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறது நாம் எவைகளெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக எவைகளெல்லாம் செய்கிறோமோ அவைகளை எல்லாம் தேவனை மறுதலிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த மாலை வேளையிலே, இந்த செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் நம்மோடு பேசின காரியத்தான் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறது. நீ மனிதர்கள் முன்பதாக என்னுடைய நாமத்தை மறுதலித்தால், குடும்பத்தின் மனிதர்கள் முன்பதாக கெட்ட கெட்ட வார்த்தை பேசி அவர்கள் முன்பதாக என்னுடைய நாமம் மறுதலிக்கப்பட்டால், உன்னுடைய நாமத்தை நான் பிதாவிற்கு முன்பதாக மறுதலித்து விடுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருக்கீங்களா? ஆனா பிலதெல்பியால இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்களே. எப்படிப்பட்டவர்கள்? இப்படிப்பட்டவர்களாம் மறுதலிக்கிற ஜனங்கள் இல்ல, மறுதலியாமலும் அல்லேலூயா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே அநேகர் ஏன் தேவனை தூஷிக்கிறார்கள், ஏன் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுகிறார்கள், ஏன் அநேகர் உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ளவில்லை. வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே வசனம் சொல்லுது. ஆனால் அநேகர் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதபடியினால்தான் இப்படிப்பட்ட மறுதலிப்பு, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியம், இப்படிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையா அவர்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது என்று பாடல் வரிகள் சொல்கிறது போல, உள்ளான மனிதன் அவன் புதிதாக்கப்படுக விடுறதில்லை. உள்ளான மனிதன் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு இந்த உள்ளான மனிதனை புதிதாக்க விடுகிறது இல்லாமல் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தனை எல்லாம் புதிதாக வசனம். ஆனால் பழையவைகள் எல்லாம் ஒளியாமல் பழையவைகளை வைத்துக்கொண்டு புதியவைகளை வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால்தான் நாம் நம்முடைய மக்கள், நம்முடைய சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறார்கள். ஆனால் பிலதெல்பியால அப்படி அல்ல. தேவனுடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நாமம் மையப்படுவது. ஆமென். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு வாழுகிறார்கள்.
இருக்கீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சோ அவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதில்லை. ஏனென்றால் வசனம் உள்ளே கிரியை செய்கிறது, வசனம் உள்ளே மகத்துவமான கிரியைகளை செய்கிறது, வசனம் உள்ளே போகிறது. அநேகர் பாருங்க சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு பாஸ்டர் சொல்லும்போது ஹல்லேலூயா ஆமென் 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 பேசிட்டு இருப்பான். வெளியில போய் பாருங்களேன், அவங்களை பற்றி கடந்த நாட்களில் சில குடும்பத்தை பற்றி எப்படி எனக்கு தகவல் வந்துச்சு சில குடும்பத்தை பற்றி. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படி சண்டை போட்டுருக்கிறாங்களாம். எப்படி பயங்கரமா சண்டை போட்டாங்களாம். எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அடிச்சுட்டு சண்டை போட்டிருக்கிறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு சொந்தத்திலே இருக்கிற ஜனங்களை நீ தூஷித்து கொண்டு இருக்கிறியே, நீ எல்லாம் விசுவாசியா? நீ எல்லாம் எதுக்கு வந்து திருவிருந்து எடுக்கிற? நீ எல்லாம் எதுக்கு வந்து சபைக்கு வர்ற? ஆண்டுடைய வசனத்தை எதுக்கு நீ படிக்கிற? உனக்குள்ள ஆண்டுடைய வசனம் போகவில்லையே. விசுவாசி என்ற போர்வையை போற்றிக்கொண்டு உலகத்திற்கு முன்பதாக, உலக ஜனங்களுக்கு முன்பதாக சொந்தத்தில் இருக்கிற ஜனங்களை நீ தூஷித்துக் கொண்டும், சொந்தத்தில் இருக்கிற ஜனங்கள் விரோதமாக பேசிக்கொண்டும், கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டும், அவர்கள் விரோதமாக சண்டை ஓட்டுக்கொண்டும் இருக்கிறியா? இந்த வேளையில தேவன் உன்னை தான் எச்சரிக்கிறார். மகனே மகளே, யாரு எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும், யார் என்பது நன்றாக தெரியும். எனக்கு தகவல் வர வேண்டிய இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கும். எப்படியும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திடுவார். யார் மூலியமாவது வந்துடும், என்ன இருந்தாலும் வந்துடும், எப்படினாலும் வந்துடும். நான் அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருப்பேன், தானா தகவல் வரும். அப்ப இதுதான் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மறுதலிக்கிறது, தூஷிக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்ல. தேவனுடைய வார்த்தை உள்ள இல்லையா? சும்மா கடமைக்கு எல்லா ஜனங்கள் முன்பதாக நாங்க ஆஹா ஓஹோ ஏஹே இப்படியாக வாழ்றோம் அப்படியாக வாழ்றோம் என்று சீனை போட்டுக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு நாங்கள் இப்படித்தான் என்று போர்வையை போற்றிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் முன்பதாக, சபை மக்களுக்கு முன்பதாகவும், பாஸ்டருக்கு முன்பதாகவும் நடித்து கொண்டும் பின்பாக பாருங்க ஐயோ கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு கடந்த நாட்களில் கேள்விப்பட்டு மிகுந்த பாரமும் மிகுந்த வேதனையும் மிகுந்த கோபமும் வந்தது. திருவிருந்துல வந்து ஆண்டுடைய பந்தியில வந்து துணிகரமாக கைய வைக்கிறிய அப்பா, சரியல்ல. வசனம் சொல்லுகிறது, சகோதரிடத்தில் நீ ஒப்புரவாகவில்லை என்றால் ஆண்டுடைய பந்தியில நீ கைய வைக்க கூடாதியா. நேரா போய் என்ன கைய வைக்கூடாது, நேரா போய் யாருக்கு சண்டை போட்டி அவங்க கிட்ட நேரா போய் எல்லாத்துக்கிட்டையும் சமாதானம் ஆயிட்டு தான் திருவிருந்துல கைய வைக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆனா நாம் எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? திருவிருந்து எடுக்கும் பொழுதும் தேவ தூஷணம், திருவிருந்து எடுக்கும் பொழுதும் தேவனுடைய நாமத்தை மறுதலித்து தான் துணிகரமானுடைய பந்தில கை வைக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் காரணம்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டபடியினாலே. எங்க பிலதெல்பியால. ஆனா அநேக தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதபடியினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்கள். லேவியராமம் 18ஆம் அதிகாரம், லேவியராமம் 18வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தா, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். என்னுடைய கட்டளைகளின்படி, கட்டளைகளை கை கொண்டு நடங்கள் என்று வசனம் சொல்லு, நடவுங்கள். அப்ப ஆண்டோடைய கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அப்படின்னா என்னது? ஆண்டுடைய வார்த்தை தான். வசனம் வாஸ்தவம், கட்டளையே வேதமே விளக்கு, வேதமே விளக்கு, கட்டளையே வெளிச்சம், கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம். சாரி மாற்றி சொல்லிட்டேன். கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம். அப்ப கட்டளை விளக்குங்க, விளக்கு. அப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கப்பா. ஆனால் அநேகர் வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது இல்லை. அநேகர் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழுகிறது இல்லை. 28ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம். நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு, பாருங்களேன், நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு, அல்லேலூயா,
19 அதிகாரம் லேவியராகமம் 19:37 பாருங்க. ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். இது கட்டளையா சொல்றேன், நடக்கணும். நீ நடக்க கடவீர்கள். என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய கட்டளைகளுக்கும் நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. ஆனால் நாம் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் படியாக நடக்கிறோம்? 20ஆம் அதிகாரம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8 பாருங்க. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். என் கட்டளையை கை கொண்டு நடவுங்கள். என் கட்டளையை கை கொண்டு நடவுங்கள். என் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடினாலே பிலதெல்பியால. அப்ப இங்க வசனத்தை கட்டளையை கை கொண்டு நடவுங்கள். கை கொண்டு நடவுங்கள். 22ஆம் பாருங்க, அதே அதிகாரம். ஆகையால் நீங்கள் குடி இருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் கை கொண்டு நடங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் கை கொண்டு நடங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய வசனத்தை எல்லாம் பற்றி கொண்டு நடங்க. என் வசனத்தை எல்லாம் பிடித்து கொண்டு வாழுங்கள். என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு வாழுங்கள். அப்ப ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடந்தான் என்றால் அவன் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியத்தை செய்ய மாட்டான். தேவனுடைய நாமத்தை அவன் மறுதலிக்க மாட்டான். தேவனுடைய நாமத்தை அவன் மறுதலிக்கிறான்னா ஆண்டுடைய கட்டளைகளும் ஆண்டுடைய வசனம் அந்த மனிதனுக்குள்ளேயும் அந்த மனுஷிக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தை உள்ளே போகவில்லை என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 31 நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். அழகா சொல்ற பாருங்க, நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். அவைகளின்படிதான் ஐயா நீ செய்யணும். அவைகளின்படிதான் நீ வாழணும். அவைகளின்படிதான் நீ செய்ய வேண்டும், நடக்க வேண்டும், வாழ வேண்டும், கடைபிடித்து வாழ வேண்டும் என்று தேவன் கமாண்ட். he commands. ஆண்டவர் கமாண்ட் பண்றார், கட்டளை இடுகிறார். என் வசனத்தின்படி நீ வாழு. என் வசனத்தை கை கொண்டு வாழுப்பா. என் வசனத்தின்படியாக நீ நடக்க வேண்டும்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பிலதெல்பியால அப்படிதான் நடந்தாங்க. மனிதர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, என் வசனத்தை கை கொண்டபடினாலே அப்படின்னு போடு பிலதெல்பியால. அப்ப பிலதெல்பியால சில மனிதர்கள் அவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்தது, இதோ நீ வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது என்னுடைய வார்த்தையை நீ கடைபிடித்து வாழ்கிறபடினால அப்பா உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்க, ஓப்பன் டோர், திறந்த வாசலை வச்சிருக்கப்பா, அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால் நமக்கு திறந்த வாசல் இருக்கும். ஆண்டவுடைய வசனத்தை கை கொண்டு நடக்காமல் ஆண்டுடைய வார்த்தையை மீறி உலக பிரகாரமான பாரம்பரியமான இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டு மறுதலித்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற the doors will close. அந்த டோர்ஸ் அடைக்கப்பட்டதாக இருக்கும். இங்கே இப்படிப்பட்ட காரியங்களிலே வசனத்தை கை கொண்டு நீ நடந்தீனாப்பா, உனக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். யாருனாலும் இந்த பூட்ட முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா நாம் இந்த வார்த்தைகளை வசனத்தை கை கொள்ளாமல் போனோம் என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசல் அது அடைக்கப்பட்டுரும். பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி இருக்குது. ஆனா எல்லா டோரும் நமக்கு முன்பதாக பூட்டி இருக்கும். நாம் அந்த டோரை நம்மளால திறக்க முடியாது, அவர் மட்டும்தான் திறக்க முடியும். அப்ப வசனம் அழகாக போட்டிருக்குது, நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு நடந்தினா அப்பா உன் வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறையா? திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தால், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாரு? பவுல் ஊழியத்துக்காக போறாரு. 7ஆம் வசனம் பாருங்களேன். 7ஆம் வசனம், இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன்.
பவுல் சொல்றாரு, ஆனாலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்துல இருப்பேன். பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? நமக்கு இந்த வாரத்தில் பெண்டிகாஸ்டல் டே தான் வந்துச்சு. இந்த முடிந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, போன ஞாயிற்றுலாம் பார்த்தீங்கன்னா பெண்டிகாஸ்டல் டே வந்துச்சு. பெண்டிகாஸ்டல் டே அப்போ பவுல் சொல்ல பாருங்க, பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசுல தான் இருப்பேன், ஏனெனில் இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்றாரு. அப்போ பவுலுக்கு ஊழியம் செய்வதற்கான கதவுகள் எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது? எபேசுல திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்ப இங்கே வசனத்தை, அங்கே பிலதெல்பியால சொல்லப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் பவுல் ஆண்டுடைய வசனத்தை, வார்த்தையை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால, அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறபடியினால பவுல் வாழ்க்கையில ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரா. அதான் பவுல் சொல்றாரு, இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்குதுயா. இங்க பெரிய திறந்த வாசலை வைத்திருக்கிற, ஒருவனும் அதை பூட்டக்கூடாது, பூட்ட மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமே. அப்ப இங்கே ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டு, ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது ஓபன் டோர்ஸ், திறந்த வாசல். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல், கட்டளைகளை கை கொள்ளாமல் நாம் நடந்தோம் என்றால் நமக்கு வாசல்கள் திறக்கப்படாது, அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்றாரு பாருங்க, யாரால் கதவு திறக்கப்பட்டிருக்குது? பவுல் சொல்றாரு, நான் துரோவா பட்டணத்திற்கு பிரசங்கிக்கும்படி வந்தபோது மனிதரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாரா? தீமோத்தேயு எனக்கு முன்னாடி போய் கதவை திறந்து வச்சுட்டாயா அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்குதுப்பா. ஏன் என்றால் தேவனுடைய வசனமும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் நான் கை கொண்டு வாழுகிறபடினாலே, நடக்கிறபடினாலே எனக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரசங்கமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படிக்கு எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்க முடியாது. அதாவது தேவனுடைய வசனம் உள்ளே போவதற்கான, தேவனுடைய வசனம் உள்ளே போவதற்காக வாசல்கள் எல்லாம், கதவுகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். அநேகருக்கு ஆண்டவருடைய வசனத்தை பேசினாலும் அவர்கள் இருதயம் கதவுகள் திறக்கப்படுவதில்லை. அவருடைய மனக்கண்கள், மன கதவுகள் திறக்கப்படுகிறது இல்லை. பவுல் சொல்ற, திருவசனம் செல்லும்படியாக வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் பிரசங்கமான போறாரு, தேவனுடைய திருவசனத்தை பேச போறாரு. அப்ப அந்த திருவசனத்தை பேசும்போது ஜனங்களுடைய கதவுகள் எல்லாம், இருதய கதவுகள் எல்லாம் திறக்கணும். அங்கே இருக்கிற, முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்த வாசலாய் மாற வேண்டும். அதை ஒருவனும் பூட்டக்கூடாது, பூட்ட மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது போல இந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னா, என் வசனத்தை கை கொண்டு நீ நடந்தினா உனக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்கிறையா, ஒருவரும் அதை பூட்ட மாட்டான். அப்ப ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால், பிலதெல்பியாவில் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. அந்த திறந்த வாசல ஒரு மனிதனும் பூட்டவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 22ஆம் அதிகாரம், ஏசாயா 22:22.
ஏசாயா 22:22 பார்க்கும்போது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். திறவுகோலை உடைய தேவன், எல்லா கதவுகளை திறந்து விடுகிற தேவன் அவர். He will open all the doors. He opened all the doors. ஆண்டவர் எல்லா கதவுகளையும் திறக்கிற தேவனாக இருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிற, ஒருவனும் அதை பூட்ட முடியாது, ஒருவரும் அதை பூட்ட கூடாது, பூட்ட மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி வேலை இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசுகிறார். தேவனுடைய நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. தேவனுடைய நாமத்தை எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் மறுதலிக்க கூடாது. மறுதலியாமல் தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு, வசனத்தை நாம் கை கொண்டு, வசனத்திலே நாம் வாழும் பொழுது, வசனத்தை கை கொண்டு அதன்படியாக நாம் கை கொண்டு அதன்படியாக வாழும் பொழுது, ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரா. அந்த திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, நாமம் மகிமைப்படுவதாக. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தான் நாம் தியானித்தோம். இப்ப தியானிச்சு முடிச்சோம். அடுத்தது 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம், இந்த வார்த்தை நமக்கு தெரியும். யூதர் அல்லாத கூட்டத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிமர்னா சபையில குறித்து தியானிக்கும் பொழுது, சிமர்னா சபையிலே இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கிறோம். சிமர்னா சபையில நம்ம தியானிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இதே வார்த்தை தான் அங்க சிமர்னா சபையிலையும் வரும். அப்ப சிமர்னால பாருங்களேன், சிமர்னாலே இதுதான் வருது. ஒருவரும் அதாவது சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருக்கிற மனிதர்கள், சாத்தானுடைய மாய் இருக்கிற மனிதர்களாய் இருந்து, அதாவது அங்கே யூதர் அல்லாதவர்கள் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம் ஏற்கனவே இதே வார்த்தையை. அப்ப யூதர் அல்லாதவர்களாய் இருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிற சிலரை நான் உனக்கு கொடுப்பேன். கவனிக்கிறீங்களா? தேவனை நாம் மகிமைப்படுவதாக, தேவன் நாம் மகிமைப்படுவதாக. அப்ப யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதராய் இராத மனிதர்கள், அதாவது அப்ப இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய மனிதர்கள், நானும் சபைக்கு போகிறேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணுகிறேன், நானும் எல்லாம் செய்கிறேன், யூதராய் இராமல் யூதர் என்று சொல்றது. அப்ப இவர்கள் யாருக்கு? ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உலக பிரகாரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது என்னன்னா, ஆண்டவரோடு ஒட்டி கொண்டுதான் நான் வாழ்கிறேன் என்று மற்றவர்கள் முன்பதாக காட்டிக்கொண்டு, ஆனால் உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டு எல்லா விதமான உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற மனிதர்கள். அதான் சார் சொல்லுது, யூதராய் இருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிற, பாத்தீங்களா? சாத்தானுடைய கூட்டத்தால் சிலர் உனக்கு உண்டுன்னு அங்க சிமர்னால சொல்லப்பட்டது. இங்க என்ன போட்டிருக்குது? பிலதெல்பியால என்ன போட்டிருக்குது? யூதர் அல்லாதிருந்தும், அதாவது யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிற, அதாவது அவன் ஜூயிஷே கிடையாது, ஆனா அவன் ஜூயிஷ்னு சொல்றான். அப்படின்னா என்னது? நான் இன்னும் ரட்சிக்கவே படல, ஆனா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், திருவிழா எடுக்கிறேன், சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது.
புரிதவங்களுக்கு? நான் இன்னும் உலக பிரகாரமான காரியத்திலே வாழுகிறேன், இன்னும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் உலக பிரகாரமான எதெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் சபைக்கு போகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் கனிகளை உடைய மனிதன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? தேவன் நாம மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் யாத்ராமம் 11ஆம் அதிகாரம். யாத்ராமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு. See the difference between the Israelites and Egyptians. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு, இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது இல்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்கள். அதன் பின் புறப்படுவோம் என்று சொல். உக்கிரமான கோபத்துடைய பார்வோனை விட்டு புறப்பட்டான். வசனத்தை பார்க்கும் பொழுது, பார்வோன் அங்கே எகிப்தில் பார்வோன் இருக்குன்னா, அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து, நான் உங்களெல்லாம் விட மாட்டேன் ஐயா, அதெல்லாம் விட முடியாது, உங்கள் தேவனை ஆராதிக்கலாம், என்னால் விட முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கடின இருதயத்தை பிடித்து கொண்டு கடினமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் அங்கே வித்தியாசத்தை அங்கே காட்டினாரா இல்லை? இருந்தது. எப்படியெல்லாம் வித்தியாசத்தை காட்டினார்னா, நிறைய வித்தியாசத்தை காட்டினாரு. அற்புதங்கள் நடந்தது, அந்த வாதைகள் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, 10 விதமான வாதைகள் வந்தது. 10 விதமான வாதைகளிலேயும் அந்த வாதைகள் ஒன்றும் இஸ்ரேலைட்ஸை டச் பண்ணவே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ணவே இல்லை. ஆனா எகிப்தியரை போட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துருச்சு. கொள்ளை நோய், கடைசியாக கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்துச்சு. கடைசியாக வந்த மிகப்பெரிய மரணம் வந்தது. ஆனா அந்த மரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நிலக்கால்களே எந்தெந்த வீடுகள் சட்டத்திலும் தேய்க்கப்பட்டு இருந்ததோ அந்த வீட்டில், அதாவது இஸ்ரேலைட்ஸுடைய வீட்டிலுக்குள்ளாக சங்காரதூதன் வராமல், அதாவது எகிப்தியருக்குள்ள போயிட்டாங்க. அதாவது வேறு பிரித்து காட்டினார். அங்க எகிப்துக்குள்ள அவங்க வாழ்றாங்க. ஆனால் எகிப்துக்குள்ளே வாழுகிற அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரேலைட்ஸை ஆண்டவர் அங்க மேன்மையாக வைச்சிருக்கிறார். வேறு பிரித்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு. அங்கதான் வசனம் போட்டிருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்றாரு. அப்படின்னா வசனம் சொல்லு, யூதராய் இராதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாத பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப தேவன் நம்ம எதற்காக வேறு பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ அல்ல, உலக காரியங்களுக்கு நாம் வாழ்வதற்காக அல்ல. இதற்கு தான் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிறார்கள். நான் தேவனுடைய பிள்ளையே அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்றால், தேவனுடைய பிள்ளையா இருந்தா உலக பிரகாரமான காரியத்தை செய்யக்கூடாது, பாரம்பரியமான காரியத்தை செய்யக்கூடாது. இந்த நான் நிறைய சொன்னேன்ல, நல்ல நேரம் பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், பொருத்தம் பார்க்கிறேன், ஜாதகம் பார்க்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுறது, அதை செய்கிறது, விக்கிரகங்கள் படைத்த காரியங்கள், 4 நட்சத்திரம், அது இது லொட்டு லொசுக்கு, இது எவையும் செய்யாத மனிதன் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்ப யூதர் அல்லாதவரும் தங்களை யூதர் என்று சொல்லி போய் சொல்லுகிறார்கள். அப்ப நாம் இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தெளிவா புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில்? அதனால்தான் இந்த பைபிள் ஸ்டடியில், இந்த வேதாம தியானத்தில், வேதாம பாடத்தில் ஆண்டவர் ரொம்ப டீப்பா நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின் வார்த்தைகளை விளக்கி ஆண்டவர் ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கார். ஏனென்றால் நாம் டிஃபரன்ஷியேட்டாய் தேவன் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார், டிஃபரன்ஷியேட் காட்டுவதற்காக.
உலகத்திற்கு அதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு, அவைகளையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஏதாவது போட்டிருந்தா? இல்லவே இல்லை. அநேகர் இவைகளை பின்பற்றுகிறபடியினால்தான் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இழந்து போகிறோம். இருக்கீங்களா? எக்ஸோடஸ் 12ஆம் அதிகாரம், யாத்ரா 12ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்தது இல்லை. நான் சொன்ன வாதைகள் அந்த ராத்திரி வேலையில் பாருங்க, ஆண்டவர் பொறுமையா இருந்து பார்த்தாரு, செய்ய முடியல. அதனால டிஃபரன்ஷியேட் காட்டுறாங்க. கொள்ளை நோய் நிமித்தமாக இந்த ராத்திரியிலே பாருங்க எல்லாரும், அதாவது எகிப்தியர் எல்லாம் எழுந்து கத்துன்னு கூச்சல் படுறாங்க. ஏன்னா வீட்டில் இருந்த எல்லா தலைச்சன்கள் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போயிட்டு. 31ஆம் வசனம், ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைத்து, உடனே கூப்பிடுறான் பார்வன், ஐயா மோசைங்க ஆரோனும் வர சொல்லி கூப்பிட்டு, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை. ஐயா தயவு செய்து இங்கேருந்து நீ போயிடியா, நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான் ஐயா, நீ தயவு செய்து போயிட்டீங்கன்னா நாங்கனாச்சும் நிம்மதியாக இருப்போம். இது எப்போ இவனுக்கு புத்தி வரும் தெரியுமா? 10 வாதைகள்ல 9 வாதை வந்தும் இவனுக்கு புத்தி வரல. 10வது வாதையாகிய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகிறார்கள், செத்து போய் விட்டார்கள் என்ற ஒரு காரியத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு புத்தியே வருது. அப்பதான் அவன் சொல்றான், தயவு செய்து எல்லாம் போயிருங்க, இங்க இருக்காதீங்க. தேசத்துல நடந்து கொண்டு இருக்குது, கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? இப்போ கொள்ளை நோய்கள் தேசத்தில் இப்போ ஒரு 3-4 மாதங்களாக மிகப்பெரிய கொள்ளை நோய் தேசம் முழுவதும் போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுலையே பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா லோக்கஸ்ட் வந்துருச்சு. இப்போ அங்கே அரேபியா கண்ட்ரீஸ்லேருந்து வந்த எல்லா பக்கம் போய் பாகிஸ்தான் போய் உள்ளே பூந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஜெய்ப்பூர், மகாராஷ்டிரா, குஜராத்னு எல்லா பக்கமும் வந்து இப்போ இன்னும் ஸ்டில் டிராவலிங், இப்போ டிராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. என்ன லோக்கஸ்ட், வெட்டிக்கிளிகள், லட்சக்கணக்கான வெட்டிக்கிளிகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தெரியுமா? இதுதாங்க ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தமான காரியம். நினைச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்த நாட்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, நாம் இவ்வளவு திரளான வெட்டிக்கிளிகளை, ஒரு கூட்டமான வெட்டிக்கிளிகளை நாம் பார்த்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. பயங்கரமா இருக்குது. அதாவது 1, 2 கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் இவ்வளவு திரளா இருக்கிறதை நாம் இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களாக இருக்கிறது. ஒவ்வொன்னா ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப நாம் இன்னும் தெளிவடைய வேண்டும், இன்னும் ஆண்டவருக்குள்ளாக பக்தி வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும். இன்னும் நாம் உலக பிரகாரமான காரியத்துல அப்படி அசால்ட்டா செஞ்சுக்கலாம், போய்க்கலாம், திருவிருது எடுத்துக்கலாம், உலக பிரகாரமான காரியம் செஞ்சுக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம், ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் நினைக்காதீங்க. வருகிற நாட்களில் இன்னும் அதிக மோசமான நிலைமைகள் தான் வரும் என்று நான் நம்புறோம். ஏன்னா அவனுடைய வருகை நெருங்க உபத்திரவ காலங்கள் பெருகுதான் செய்யுமே ஒழிய ஈஸியா இருக்காது. எல்லாமே டஃபஸ்டான காரியமாக தான் இருக்கும். அப்ப இங்கே சொல்றான் பாருங்க, டிஃபரன்ஷியேட். ஐயா தயவு செய்து போயிருங்க, எங்களை விட்டு போயிருங்க, போனீங்கன்னா தான் நாங்கள் உயிர் போல. ஏன்னா இவன் எகிப்துல வந்து பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு அடிமையா போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். எதுக்கென்றால் வேறு பிரித்து காட்டுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிற நோக்கம் அதுதான். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளை
போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இப்ப பாருங்களேன், என்னன்னா ஜூயிஷ பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்தபடினால எல்லாரும் ஆஹா இவங்க தாயா பயங்கரமான ஆளுன்னு சொல்லி எல்லாம் அப்படி ஜூயிஷ்க்கு அப்படியே அவங்கள சார்ந்து வாழ்ற மாதிரியே அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் போட்டிருக்க. அப்ப இதுதான் அங்க பிலதெல்பியால போடுற யூதராய் இல்லாதவர்கள், யூதராய் இருக்கிறவர்கள் தங்களை யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்றது தான். ஜூயிஷா இல்லாதவன் ஜூயிஷை பார்த்து பயந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனோட போயிட்டோம்னா நம்மளும் தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நாட்களில நம்ம அநேகர் இப்படிப்பட்ட எப்படி தப்பிக்கலாம் தான் வழி தேடுறோம். எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது, எப்படி யாரை ஐஸ் வச்சு யாரை காக்கா பிடிச்சி எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம், எப்படி இப்படி எஸ்கேப் ஆகலாங்கிறது தான் யோசிக்கிற மொழிய. யூதர் அல்லாதவர்களா இருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிறவர்களாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த பிலதெல்பியால இப்படிப்பட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். யோபு 42 அதிகாரம், யோபு 42 அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, யோபு 42, 8, 9, 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அநேக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் நாம் சில உலக காரியத்தில் நிதானித்து எது நல்லது எது கெட்டது, இதை செய்தால் நலமாய் இருக்குமா, இதை செய்யாமல் விட்டால் எது சரி, இது செய்தால் தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இது செய்தால் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமாங்கிறது நிதானிக்காமல், ஆராய்ந்து கொள்ளாமல், ஆராய்ந்து அறியாமல் அநேக மனிதர்கள் சொல்லுகிறதையும் குடும்பம் சொல்லுகிறதையும், அப்பா இதெல்லாம் செய்யணும்ப்பா, இதெல்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்னா உடனே அதை செஞ்சிடும். அது எதுக்கு செய்யறான், எதுக்கு பண்றான், இதற்கான நோக்கம் என்ன, இதற்கான காரியம் என்ன, இது வேதத்திலே இப்படிப்பட்ட காரியம் நலமா, வேதத்துக்கு புறமான காரியத்தை செய்கிறோம், இதெல்லாம் யோசிக்க மாட்டான். சொல்றேன் பாருங்க, நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டீர்கள். ஆனால் நிதானமாய் பேசினால், நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூக்கியனான பில்தாதும் நாகமாத்தியானான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். அப்ப ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் நாம் புத்தியாய் செயல்படுகிறோமா இல்ல புத்தியீனமாய் செயல்படுகிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டிய காரியம். அப்ப இந்த பிலதெல்பியால நல்ல காரியங்களும் இருந்தது, கொஞ்சம் பலத்தோடே போராடின மனிதர்களும் இருந்தார்கள். இப்படி யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லி கொண்டு சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்து மகத்துவமான தேவையில்லாத காரியங்களை பாருங்களேன், வசனம் போட்டு சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், அது கொடுப்பேன், யூதர் அல்லாதவர்களுக்கு கொடுப்பேன், இப்படி இருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல, பிலதெல்பியால இப்படிப்பட்டவர்களை தேவன் உனக்கு கொடுப்பாரு. எதற்காகனா அவன் பாத்தியா எப்படி எல்லாம் இருந்து எப்படி நாசமா போறான் பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி அழகா இருக்கிற, எப்படி நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு, நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, நமக்கு 2 பேத்துக்கும் இருக்கிற உடன்படிக்கை அங்கதான் போட்டிருக்குது. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த மனிதர்கள் பார்த்து தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை இவங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார்
இருக்கிறாரு. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இப்படி நடந்துட்டோமேங்கிறதுக்காக அவன் அறிந்து கொள்ளும்படியாக, அவன் உணரும்படியாக இப்படிப்பட்ட சாத்தானுடைய கூட்டத்தாரில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து பிலதெல்பியா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பணியும்படியாக வைத்தார். ஏனென்றால் பாரியா, நான் தான் உண்மையுள்ள தேவன், நான் தான் கிரியைகளை செய்கிறேன், நான் தான் மகத்துவமான காரியங்களை செய்கிறேன் என்று நீ அறிந்து கொள்வார். நான் பார் எவ்வளவு அன்பு அவர்களுக்கு காட்டுகிறேன், எவ்வளவு கிரியைகளை அவங்க வாழ்க்கையில செய்திருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய நாம் மகிமைப்படுவார். இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேலை, ராத்திரி வேளையிலே தேவன் இந்த வார்த்தையோடு, இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசினார். பிலதெல்பியா சபையிலே 3ஆம் அதிகாரத்தில், பிலதெல்பியா சபையில 3ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் சில வசனங்களை தியானித்தோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 10, 11, 12, 13 வசனங்களை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை இருதயத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் எவைகள் எல்லாம் உலகத்துக்கு நேராக செய்து கொண்டிருக்கிறோம், எவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரியங்கள் எல்லாம் நான் ரொம்ப தெளிவாக பேசினேன். ஆண்டவர் நம்மோடு பேசினாரு. அதனால எல்லா வார்த்தைகளையும் தெளிவாக பிடித்துக் கொள்ளுங்கள். யோபு ஞானமாய் பேசினார், ஆனால் நீங்களோ ஞானம் இல்லாமல் பேசிவிட்டீர்கள் என்ற வசனம் சொல்லுங்கள். நாம் எதை செய்தாலும் ஞானமாய், நிதானமாய், தேவனுக்கு பிரியமானதா, இது வேதத்துக்கு ஒத்து போகுமா, இது ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்றதா, இல்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு புறமான காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிறது எவைகள் என்று நிதானித்து ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில பிலதெல்பியா சபையை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நாங்கள் தியானிக்க கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் பிடித்துக்கொண்டு இன்னும் வைராக்கியமே வாழ தேவன் கிருபை செய்வீராக. வர வாரத்தில், அடுத்த வாரத்தில் இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளை மீதி இருக்கிற வாசனங்கள் எல்லாம் தியானிக்க தேவன் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கருத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்தல் நடத்துகிறார். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நலப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை, கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு அதன்படியாக நடங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். God bless you.